Peacemakers of Christo. வாழ்க்கையில் எப்பொழுதுமே தடங்களாக இருக்கிறதா? முன்னாடி செல்லவே முடியவில்லையா? லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனத்துல இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு 7 நாட்கள் எரிகோவின் சுவரை சுற்றி வந்தபோது அது அழிக்கப்பட்டது. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, இந்நாளிலே எரிகோ பட்டணத்தை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. அப்பா, அந்நாளிலே நீர் அந்த எரிகோ பட்டணத்துல நடந்து சென்றீர் ஆண்டவரே. எரிகோ பட்டணமானது பொல்லாப்பான பட்டணம் ஆண்டவரே, பொறாமை படித்த பட்டணம் ஆண்டவரே, அதிகார திமிரு உடைந்த பட்டணம் ஆண்டவரே. இயேசுவே, அங்கு இருந்தவர்கள் தலை கனம் பிடித்தவர்கள் ஐயா, ஆணவம் பிடித்தவர்கள், கர்வம் பிடித்தவர்கள், அவர்கள் அடங்காதவர்கள் ஐயா, பாவ வழிக்குள்ளாய் சென்றவர்கள் ஆண்டவரே. யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கிறோம். யோசுவா இஸ்ராயேல் மக்களை எல்லாம் கானா தேசத்திற்கு அழைத்து செல்லுகையில எல்லா கதவுகளையும் பூட்டி கொண்டு உள்ளேயே இருந்து போனார்கள் எரிகோ மக்கள் ஆண்டவரே. அவ்வேளையிலே அப்பா யோசுவா தன்னுடைய மக்களோடு உன்னை துதித்து மகிழ்ந்தான் ஐயா. 7 நாள் துதித்தான் ஆண்டவரே. 7 நாள் எனக்கு வழி இல்லையே அப்பா, என்னால முன்னாடி போக முடியவில்லையே, ஐயோ தெய்வமே, என்னால இந்த நகரத்தை எதிர்த்து போராட முடியவில்லையே, இது வலிமையான ஒரு நகரம் அல்லவா என்று ஆண்டவரே அவன் சோர்ந்து போனான் ஐயா. இருந்த போதிலும் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் சுவாமி. அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல், ஏசப்பா அவர்கள் வேலை கிடைக்காமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமணம் நடக்காமல், ஆண்டவரே உடல் சுகம் சரியில்லாமல், ஆண்டவரே பணங்களை செலவழித்து கொண்டு நிம்மதியை இழந்து வீடு கட்ட முடியாமல் அல்லல் படுகிறவர்கள் ஏராளம் ஐயா. கணவனை இழந்தவர்கள் ஆண்டவரே, கணவனை விட்டுவிட்டு சென்றவர்கள், மனைவியை இழந்தவர்கள், மனைவியை விட்டுவிட்டு சென்றவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, எல்லா வகையிலுமே அப்பா எரிகோ பட்டணத்தை போல எனக்கு தடங்கள் பெருசா இருக்குது ஆண்டவரே. எங்க போனாலும் தோல்விகள் ஐயா, எங்க போனாலும் போராட்டம் ஆண்டவரே. என்னால இந்த உலகத்தை எதிர்த்து போராட முடியலப்பா. தினமும் வேலைக்கு போறேன், ஆனா சம்பாதிக்கவே இல்லப்பா. ஒரு காசு சேர்த்து வைக்க முடியலப்பா ஆண்டவரே. கடனை தீர்க்கவே முடியலப்பா. தொழிலுக்கு போறேன் ஆண்டவரே, காசு சம்பாதிக்க முடியலப்பா. ஐயோ, என் கணவனை பார்ப்பேனா, என் பிள்ளைகளை பார்ப்பேனா, ஐயோ என் மனைவியை பார்ப்பேனா, என் அம்மா அப்பாவை பார்ப்பேனா, ஐயோ தெய்வமே என் உடம்ப பார்ப்பேனா. எல்லாமே உடைஞ்சு போய் கிடக்கிறது ஐயா, எல்லாமே சோர்ந்து போய் கிடக்கிறோமே ஐயா. இயேசுவே, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, நான் கூலி வேலைக்கு தான்ப்பா போயிருக்கிறேன், ஒரு வீட்டுல சின்ன வேலை தான்ப்பா செய்யறேன், அங்கேயோ ஆண்டவர் எனக்கு சரியான சம்பளம் கிடைப்பதில்லை சுவாமி. ஆண்டவரே, சம்பளம் கிடைச்சாலும் அது பத்தாம இருக்குது ஐயா. என்னால எவ்வளவுதான்ப்பா உழைக்க முடியும் ஆண்டவரே, என்னால முடியலையே சுவாமி, என் மீது மனமிறங்கும் என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. எரிகோ பட்டணத்தை போல ஏகப்பட்ட தடங்கல்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அனுதினமும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறேன் ஐயா. என் தடங்களை அகற்றி போடுங்க, என் தடங்களை அகற்றி போடுங்க, திருமண தடங்களை அகற்றி போடுங்க, குழந்தை பாக்கியத்திற்குரிய தடங்களை அகற்றி போடுங்க, வேலைக்குரிய தடங்களை அகற்றி போடுங்க, உடல் சுகத்திற்கு ஆண்டவரே தடங்களா இருக்கிற எல்லா நோய்களையும் அகற்றி போடுங்க, வீடு கட்டுறதுக்கு தடங்களா இருக்கிறத அகற்றி போடுங்க என்று அனுதினமும் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைங்க வாழ்க்கை செட்டில் ஆகணும், ஐயோ என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்,
புள்ள ஆண்டவரே சோர்ந்து போறாயா, படிக்க முடியலன்னு சொல்றான். ஆண்டவரே அவன் போனுக்கு அடிமை ஆயிட்டா, போனோகிராபி மூவிக்கு அடிமை ஆயிட்டா, கெட்ட படங்கள் எல்லாம் பார்க்கிறாயா. ஆண்டவரே அவன் வளர்ச்சிக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் ஐயா. இயேசுவே இந்த தடங்கள் எல்லாம் எப்படிப்பா நான் தாண்டுவேன்? என்னால முடியலப்பா, என்னால போராட முடியலப்பா. இயேசுவே எனக்கு தைரியம் இல்லப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே, என்னை தேற்றுங்க ஐயா, என்னை பாருங்கப்பா. தன்னந்தனியாக அனாதே போல வீதியில நிக்கிறேன் ஐயா. அப்பா எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை சுவாமி, வாங்க என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. இயேசுவே அந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டது ஐயா, உம்மை துதிக்கும் பொழுது அழிக்கப்பட்டது சுவாமி. அப்பா அதே பட்டணத்துக்குள்ளாய் நீர் வருகிறீர் ஆண்டவரே, இந்நாளிலே நீர் வருகிறீர் சுவாமி. ஏசப்பா இன்னைக்கு எத்தனையோ பாழடைந்த பட்டணங்கள் இருக்கிறது ஐயா, பாழடைந்த குடும்பங்கள் இருக்கிறது ஐயா, பாழடைந்த வாழ்க்கைகள் இருக்கிறது ஐயா, கெட்டு போன கடன்கார வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே, நிம்மதியை இழந்து போன வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைய பாருங்க ஐயா, இந்த மகளை பாருங்க, இந்த மகனை பாருங்க. ஏன் ஆண்டவரே இவர்களை இப்படி தண்டித்து வைத்திருக்கிறீர் சுவாமி? இயேசுவே இவர்களுடைய சாபங்களை இப்பொழுதே அகற்றி போடுங்க ஐயா. இயேசுவே இவர்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவே இவர்கள் வாழக்கூடியவர்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வாழக்கூடியவர்கள் ஐயா. ஏன் ஆண்டவரே உன் புள்ள சோர்ந்து போய் கிடக்கிறான்? இயேசுவே ஏன் ஆண்டவரே உன் மகள் சோர்ந்து போய் கிடக்கிறாள்? நீங்க வாங்கப்பா, அந்த பிள்ளைய தேற்றுங்க ஆண்டவரே, அவள் மனதில நிம்மதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, வாழ வையுங்க, வளர்த்துங்க ஆண்டவரே. அவளை அரவணைச்சுக்கங்க ஐயா, புடிச்சுக்கங்க ஆண்டவரே, கைவிடாதீங்க அப்பா. இயேசுவே நீங்க உங்களுடைய ஆவி நிமித்தம் பிள்ளைகளை நீர் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து, அருமையான பிள்ளைகளே உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே,
இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது கட்டு ஜெப புத்தகம், இது விடுவிக்கும் ஜெப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜெப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.